Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தோம் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி சொல்லி மேலே போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி விக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் சார்ட்டாக பார்க்கும்போது வந்து ஸோ நான் காலையில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த சேனல் போட்டிருந்தேன். இந்த சேனல் வந்து நேற்று போட்டிருந்தேன். மோஸ்ட்லி அங்கே நிற்கணும்னு எனக்கு ஓப்பன் ஆனது வந்து அது சேனல் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஐபி லோ மார்க் பண்ணேன். ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோ உடஞ்சிச்சு. ஓகேவா? லோ உடஞ்சி விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அப்போ 11% இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா மோஸ்ட்லி என்னோட அந்த புட்டு ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே ஏன்னா நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா டிபைடிஎம்ல வந்து பை வச்சு அப்புறம் வந்து தள்ளி இருக்கிற புட்லாம் செல் பண்ணியிருந்தேன். அது இந்த சப்போர்ட் உடஞ்சி ஓகேவா விக்ஸ் ஏறினதுனால இன்னும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் ஸோ 3 நாள் லீவு மண்டே தான் ஓப்பன் ஆகுன்றதுனால நான் அந்த கொஸ்டின் வச்சு வேணாம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா மோஸ்ட்லி எல்லா புட் கொஸ்டினும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வியூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை திரும்ப நேற்று தான் வந்து ட்ரெண்ட் வந்து உடஞ்சி மேலே போச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து இங்கே வச்சிருந்தோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழே உடஞ்சி மேலே போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் திரும்பி வந்து இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா ப்ராடர் ரேஞ்ச் தான். ஓகேவா? இந்த ரேஞ்சும் உடையாத வரைக்கும் மார்க்கெட் நான் ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் தான் இப்போ கேப் இருக்கிறதுனால எந்த பக்கம் கேப் ஆகும் அப்படின்றது நியூஸ் பேஸ்டு தான். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஓவர் த வீக்கெண்ட் வந்து யூஎஸ் ஈரான் எதாவது பேசுவாங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆயிலும் வந்து நேற்று வந்து 108 ரூபா தொட்டுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா நான் வந்து போட்டிருந்தேன் 70-80 தொடும்போது வந்து போட்டிருந்தேன் நான் லாங் எடுக்கலாம் ஆயிலுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 107 ரூபாயில் இருக்கு. சரியா? அதுதான் மேஜர் இம்பாக்ட் கொடுக்குற விஷயமா இருக்கு. இன்னொன்று அந்த 3 நாள் கேப் இருக்கிறதுனால வந்து நானும் எந்த பொசிஷன் வந்து பெருசாக வச்சுக்க வேண்டாம். ஸோ விக்ஸ் வந்து ஆக்சுவலாக நேற்று ஏறவும் பார்த்தோம், நேற்று ஏறல இன்னைக்கு தான் ஏறி இருந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேஜராக அந்த புட் ரிலேட்டட் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதை பொசிஷனாகவே காமிக்கிறேன். பொசிஷனாகவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. இப்போ இந்த எப்பவுமே நம்ம நம்பர் வச்சு பார்ப்போம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லாஸ் தான். இன்னைக்கு லாஸ் தானா அந்த புட்டை வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வச்சு இந்த புட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் புட்டு வந்து நான் எல்லாத்தையுமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். காலையிலேயே வந்து புட்டு எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். அது நேச்சுரலாக நான் தான் அந்த லோ உடஞ்சி விக்ஸ் ஏறணும்னு அந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். அதை வச்சிருந்தா கூட ஆனால் அதை வச்சு இருக்கலன்றது இல்லை. நான் ஆக்சுவலாக பொசிஷனாகவே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த புட்டெல்லாம் தான் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கான இம்பாக்ட் மேஜர் இம்பாக்ட். இன்னைக்கு எம்டிஎம் புட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துச்சு. அதை நான் ரியலைஸ் பண்ணது. ஸோ அது வச்சிருந்தாலே வந்துருக்கும். பட் ஆனால் அதை வச்சிருக்கலன்றதில்ல. இந்த 3 நாள் நானும் கொஞ்சம் ட்ராவல்லாம் இருக்கிறதுனால பெருசாக வந்து புட் பொசிஷன் வேணும் அப்படின்றதுனால நான் ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராக்கிங்காகவே பார்ப்போம். ஸோ அந்த பி ரேஷன் ஒன்று வச்சுருந்தோம்ல, அது கிட்டத்தட்ட வந்து 60 ரூபா 70 ரூபா இருந்துச்சு ப்ராஃபிட். நிச்சயம் அதில் தான் அந்த 50 ரூபா கம்மி ஆயிடுச்சு. ஸோ அந்த பொசிஷன் வந்து நான் க்ளோஸே பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ரெட் ஆயிடுச்சு. ஸோ அந்த எல்லாத்தையும் போட்டு புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புதுசாக வந்து பொசிஷன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் ஸ்டாடில் வந்து நேற்று மாற்றி போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஸோ 23,500 24,500 சொல்லி மாற்றி போட்டோம்னா ஸோ அதில் வந்து ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை இன்னைக்கு. அது நல்லா தான் இருந்துச்சு. அதேமாதிரி இந்த லேடர் பொசிஷன் வச்சிருந்தேன். இந்த லேடர் பொசிஷனும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த லேடர்லேயும் வந்து பெருசாக நான் வைக்கல. ஏன்னா அது கீழே போனால் இந்த மாதிரி லிமிடெட் ரிஸ்க் இருந்தால் பிரச்சனையே இல்லை, நான் தாராளமாக வச்சுக்கலாம். அந்த புட் ரேஷியோ வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா? ஒரு இவ்வளோ இருக்கும். இது 1:3 அளவுக்கு இருக்கும் ரிஸ்க். ஸோ அதனால் அந்த ரிஸ்க் வந்து வேண்டாம் அப்படின்றதுனால தான் அந்த பொசிஷன் மட்டும் கட் பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் வச்சிருக்கேன். இது கீழே போனாலும் மேலே போனாலும் இது ரேஞ்ச் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பொசிஷனுக்கு இப்போ கேபிட்டல் ரிலீஸ் பண்ணதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புதுசாக வந்து 26th வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் மட்டும் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். 26th மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங்கிள் மட்டும் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். இது ஜென்ரலாக வந்து நான் இது பொறுமையாக தான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொடெக்ஷனோட தான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஒரு 7 லேக்னு வச்சிருக்கேன். கேபிட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 லேக்ஸ் எனக்கு இதுலேருந்து டிப்ளாய் பண்ணிட்டேன். எடுத்துட்டு இப்போதைக்கு சேஃபானா இதில் மட்டும் தான் போட முடியுன்றதுனால போட்டுட்டு ப்ரொடெக்ஷன் மட்டும் இப்போ இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் ஃபர்தராக என்னன்றது போகும். இப்போ தான் அதை வச்சிருக்கேன். ஸோ அதனால 300 ரூபா சில 300 செல் பண்ணேன். ரஃபா வந்து இது 1:3 இல்லை 1:2 அப்படின்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டு இந்த பொசிஷன் இனிஷியேட் பண்ணிருக்கேன். ஃபர்தர் என்னதுன்னு பார்ப்போம், எப்படி போகுதுன்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த பொசிஷன் தான் வச்சிருக்கேன். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதில் 60 ரூபா நெகட்டிவ் தான். ஸோ அந்த புட் ஸ்ப்ரெட் எல்லாமே கட் பண்ணிட்டு ஸோ இப்போ இதில் வந்து 26th வந்து வெறும் அந்த லேடரும் ஓகேவா, அந்த லேடர் பொசிஷனும் அதுக்கப்புறம் இந்த 2 லெக் மட்டும் வந்து வச்சிருக்கேன். இதுக்கான ப்ரொடெக்ஷன் இங்கேயும் வச்சிருக்கேன். ஸோ லேடர்லேயும் வந்து அதே மாதிரி பொசிஷன் இருக்கு. ஸோ லேடர் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது மட்டும் தான் இருக்கு மேஜராக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் இருக்க பொசிஷன்ஸ் வந்து ஸோ ஜூனில் வந்து
முன்னாடி வந்து ஸ்ட்ராடில் வச்சிருந்தோம் 23ல வச்சோம், அதுக்கப்புறம் 24ல நவுத்தணும், அதுக்கப்புறம் அதை மாற்றி வந்து 23,500 24,500 நேற்று மாற்றணும். ஸோ அதில் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை, மொத்தமே நீங்கள் வந்து நெட்டு ஒரு 1,800 தான் நெகட்டிவ். ஸோ இதான் இந்த அக்கௌண்ட். அதே மாதிரி என்னோட இந்த ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டில் வந்து சரி, ஸோ இதில் வந்து என்னோட இதில் வந்து இதே மாதிரி ரீசார்ஜ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். அதில் இன்னைக்கு எம்டிஎம் வந்து நெகட்டிவ். ஸோ நான் ஆல்ரெடி ரிலையன்ஸ் பொசிஷன் வச்சுருந்தேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அது மட்டும் வச்சிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து ஸ்டாடில் மட்டும் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரொடெக்ஷன்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக நான் அந்த ஸ்டாடில் கோர்ஸ் பண்ணுறதுனால அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுனால அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டு புதுசாக ஸ்டாடில் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இது ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் வந்து நான் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஒரு ஸ்டாடில் ஸ்டாங்கிள்ஸ் மட்டும் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து லைவாக பண்ணலான்ட்டு. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம மறந்துடுவோம் ட்ராக்கிங்க்கு. ஓகேவா? ஸோ இது விட்டுருவோம். இப்போ தான் இது. அதே மாதிரி இப்போ இந்த ஏற்றம் அக்கௌண்ட் சொன்னல, ஏற்றம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ப்ராஃபிட்டு. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் ஆக்சுவலாக 33 ரூபா வந்து நெகட்டிவ் போயிடுச்சு. அது ஸ்பிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 5th மேல ஒரு பொசிஷன் வச்சிருந்தோம்ல, ஸோ 5th மேல இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 ரூபா இருந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சுன்னா நேற்று 24 புட்டு இருந்துச்சு. அது காலையில் வந்து 274ல புக் பண்ணிட்டு நான் 2850ல போட்டேன். அது ட்ராக்கிங்காகவே பார்த்தோம்னா இப்படி பார்க்கலாம். ஸோ அந்த ட்ராக்கிங்காகவே பார்த்தோம்னா இது வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட இது வந்து 30 ரூபா இருந்துச்சு. ஓகேவா? அதில் 17 ரூபா கறந்துச்சு. ஆனால் அது ட்ராக்கிங்காக பாருங்கள். ட்ராக்கிங்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 24,200 இருந்துச்சு. அது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே போனதுனால நான் என்ன பண்ணேன், 24 புட்டை புக் பண்ணிட்டு 24,850ல வச்சுட்டு, ஸோ டவுன் சைடில் வந்து ரிஸ்க் வச்சுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் தான் என்ன இப்போ மார்க்கெட் வந்து நானும் கீழே போகுதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறோம், மேலே போகுதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறோம், கீழே வருது. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு தான் இப்போ இது ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இப்போ அந்த டைம் ஃப்ரேம் மாறுச்சுன்னா இந்த ரிஸ்க் நெகோஷியேட் பண்ணிடலாம் இன்னொரு ஒரு நாள் 2 நாளில். ஸோ மண்டே ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் இந்த பொசிஷன். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராங்கிள் வச்சிருந்தோம்ல, நேற்றே வந்து ஸ்ட்ராங்கில் வச்சிருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரூபா வந்துச்சு. 22 ரூபா 23 ரூபா வந்துச்சு. இப்போ அந்த பொசிஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா அதையும் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி வச்சிருக்கேன். ஸோ லெக்காக பார்த்தீங்கன்னா 24,200 ஆக்சுவலாக 23,900 வந்து செல்லில் இருக்குது இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ப்ரொடெக்ஷன் போட்டேன். நேற்று வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு பக்கமாக நவுறதுனால அதுக்கு வந்து ஆக்சுவலாக ப்ரொடெக்ஷனோட வந்து இந்த பொசிஷனை நவுத்தி உள்ளே வச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து இப்படி இருக்குது. அதையும் திரும்பி அதே மாதிரி இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ 26th மேல வந்து இப்போ இதில் 26th மேல வந்து 26 மேல வந்து பார்த்தீங்கன்னா அதை நேற்றுலேருந்து 4,500 கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக நேற்று ஹெட்ஜ் இல்லாமல் இருந்துச்சு. இந்த பொசிஷனே நல்லா டைட்டாக தான் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு ஹெட்ஜ் மட்டும் ஆட் பண்ணி விட்டேன். ஸோ ப்ரொடெக்ஷன் ஒரு லெக் மட்டும் உள்ளே வந்துட்டேன். 24,500 இருந்துச்சு. காலையில் அதை புக் பண்ணிட்டேன். ஸோ அதை புக் பண்ணிட்டு நெட்டு வந்து 215 லேக் வரதுக்கு இதை வந்து 336ல செல் பண்ணியிருந்தேன். ஸோ இது மேட்ச் பண்ணி இதை செல் பண்ணிட்டு ப்ரொடெக்ஷன் மட்டும் காலையிலேயே போட்டு விட்டேன். நம்ம ஒரு பக்கம் மார்க்கெட் ஓடுறதுனால தாங்காதான் தெரியல. இது நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி 12th வந்து நேற்று ஸ்ட்ராங்கில் ஒன்று வச்சுருந்தாங்க. 12th மேலே அந்த பொசிஷன் வந்து லைட்டாக ஒரு சைடாக போயிடுச்சு. ஸோ கீழே வந்து 23,800 வச்சுருந்தேன். ஆக்சுவலாக 23,800 வந்து 300 ருபீஸ் போயிடுச்சு. அப்போ மட்டும் என்ன பண்ணேன்னா இந்த காலை புக் பண்ணி இந்த காலை 62 ரூபாய்க்கு புக் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஒரு 3 லாட் எடுத்தேன். இதுவுமே ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்ட்ராட்டஜியாக நோக்கிருக்கேன். அதில் ஒரு 11 ரூபா இன்னைக்கு வந்து நெட்டு நெகட்டிவ். ஸோ இந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து நான் மண்டே முடிச்சு பொறுமையாக பார்த்துட்டதுக்கு அப்புறம் கூட எடுக்கலாம். இந்த ஒயிட் ரேஞ்ச் இருக்குது, பட் நான் பொறுமையாக தான் எடுக்கணும். அதனால் இங்கேயும் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து இங்கேயும் வச்சிருக்கேன். ஸோ ரஃபா வந்து கேபிட்டலை காப்பாற்றுறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நியூஸ் முடிஞ்சு போகிறதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்துடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதான் பொசிஷன். 3 பொசிஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 ரூபா நெகட்டிவ், இதில் ஒரு 11 ரூபா நெகட்டிவ், இதில் ஒரு 17 ரூபா. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அந்த 35 ரூபா வந்து இந்த 3 பொசிஷன்லேயே போயிருக்கு. அந்த பொசிஷன் எதுவும் நான் க்ளோஸ் பண்ணல. மண்டே பார்த்துட்டு ஆஃப்டர் லாங் வீக்கெண்ட் என்னன்னு பார்த்தது மட்டும் பிளான் பண்ணுவேன். சரி, அதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸு எனக்கு ஒன்றும் இல்லை. நான் திரும்ப தான் சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 3 நாள் கேப் இருக்கிறதுனால நம்ம எப்படி பார்க்க போகிறோம்லாம் தெரியல. அதனால் பொறுமையாக மண்டே பார்த்துட்டு எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஆங்கிள் பொசிஷன்லாம் ஒன்றும் ரெடியூஸ் பண்ணிட்டேன், அப்படிலாம் ஹெச் பண்ணிட்டேன், அப்படிலாம் ஒயிட் வச்சேன். ஸோ மீதி கதை என்னதுன்றது நம்ம மண்டே பார்ப்போம். ஸோ நல்லா வீக்கெண்ட் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே கேட்ச் ஒன் மண்டே. See you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.